யூடியூப்பில் வந்து கோகோமேக்ஸ் அப்படிங்கிற மருந்து இதை பார்த்தேன். ஏபிகேஎஸ் இதில் ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஒரு 100 மில்லி ஒரு பாட்டில் வாங்கினா 10 மரத்துக்கு விடுவேன். இனிஷியலாக வந்து நோவுப்பட்ட மரத்துக்கு மாத்திரம் விட்டேங்க. ஒரு 10 மரத்துக்கு நோவு சாறுபடி இது வந்து நின்றுச்சுங்க. இது வச்சதுனால இந்த வெள்ளைப்பூச்சி கூட வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. வெள்ளைப்பூச்சினுடைய இது வந்து இப்போ கம்மியாக வருது. இப்போ என் பேர் வேணுகோபால். சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டம், வனவாசிங்கிற கிராமத்தில் இருக்கேன். எனக்கு மொத்தம் 7.5 ஏக்கர் இருக்குது. 7.5 ஏக்கரில் வந்து 5.5 ஏக்கர் வந்து தென்னை வச்சுருக்கேன். தென்னையில் வந்து வறட்சியில் வந்து நிறைய மரங்கள் வந்து பட்டு போகிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. சாறு வடிகிற வியாதி வந்துருச்சு. மரம் வந்து சாறு வடிய ஆரம்பிச்சது. மேலே பாருங்கள், கிளியராக தெரியும். இதை பார்த்துட்டு இப்போ கொஞ்ச நாளில் வந்து மரத்தை எடுக்கிற ஸ்டேஜ்னு நிறைய மரம் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். சாறு வடிச்சதெல்லாம். அது என்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டப்ப யூடியூப்பில் வந்து கோகோமேக்ஸ் அப்படிங்கிற மருந்து இதை பார்த்தேன். ஏபிகேஎஸ் இதில் இது வந்து இப்போ ஆர்டர் போட்டேன். அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புனாங்க. சிஓடியில் என் வீட்டுக்கே தேடி வந்துருச்சு. கரெக்டாக அந்த தேதியில் வந்து வந்துருங்க. இன்னைக்கு 10ஆம் தேதினா அடுத்த 10ஆம் தேதியில் எனக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஒரு 100 மில்லி ஒரு பாட்டில் வாங்கினா 10 மரத்துக்கு விடுவேன். இனிஷியலாக வந்து நோவுப்பட்ட மரத்துக்கு மாத்திரம் விட்டேங்க. ஒரு 10 மரத்துக்கு சாறுபடி இது வந்து நின்றுச்சுங்க. அது பிறகு நான் வந்து இப்போ ஒரு 3 பாட்டில் வாங்கி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கேன். என்கிட்ட மொத்தமாக ஒரு 250 மரம் இருக்குது. இளஞ்செடிங்க ஒரு 300 மரம் 300 செடி இருக்குது. எல்லாத்தையும் வச்சு சீக்கிரமாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வச்சதுனால இந்த வெள்ளைப்பூச்சி கூட வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. வெள்ளைப்பூச்சினுடைய இது வந்து இப்போ கம்மியாக வருது. இப்போ இந்த மரம்லாம் எங்கள் தாத்தா வச்சதுங்க. எங்கள் அத்தை மரங்கள்லாம் வந்து இதெல்லாம் தண்ணி மோந்து ஊற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் இப்போ போய் சேர்ந்துட்டாங்க. மரம் வச்சு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நான் இது வந்து இப்போ உள்ளது வந்து எனக்கு 3வது ஜென்ரேஷன். நான் 3வது ஜென்ரேஷன். இருக்கிற மரங்களும் 3வது ஜென்ரேஷன். அது இன்னும் இப்போ நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் தாத்தா வச்சதில் ஒரே ஒரு மரம் இருக்குது. எங்கள் அப்பா வச்சதில் ஒரு 200 மரம் இருக்குது. மீதியெல்லாம் நான் வச்சதுங்க. நல்லா காய்ச்சிட்ருக்கு. இந்த கோகோமேக்ஸ் வச்ச பின்னால இன்னும் மரம்லாம் நல்லாயிருக்கு. இயற்கை உரம் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரசாயனம் வந்து நான் உபயோகம் பண்ணுறதில்ல.